உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அன்பானவர்களே, வேதாகமத்தில் உள்ள 66 புத்தகங்களிலும் ஆண்டவராகிய இயேசு எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற தலைப்பிலே நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமத்திலே அவர் ஸ்திரீயின் வித்தாக, அதாவது சீட் ஆஃப் உமன், அவர் சாத்தானுடைய தலையை நசுக்குவார், அப்படி அவர் வெளிப்பட்டிருக்கிறார். யாத்திராகமத்திலே பாவ வாழ்க்கையை விட்டு, பாவ எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே புறப்பட்டு போவதற்கு முன்பாக அந்த தேசத்திலே அனுசரித்தது பஸ்கா. அங்கே பஸ்கா ஆடாக அடிக்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து லேவியராகமத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது எப்போதெல்லாம் பாவம் செய்கிறானோ அப்போதெல்லாம் அவன் போய் பலி செலுத்த வேண்டும். பழுதற்ற பலியாக இயேசு இந்த லேவியராகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அடுத்தது எண்ணாகமத்திலே ஜனங்கள் பாவம் செய்தார்கள், கர்த்தருக்கு விரோதமாக பேசினார்கள். அங்கே இருந்த சர்ப்பங்கள் வனாந்தரத்திலே வெளியே வந்து ஜனங்களை கடித்தது, அநேக ஜனங்கள் செத்து போனார்கள். கர்த்தர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ செய்து மரத்திலே தூக்கி வை, அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்ப்பவர்கள் பிழைத்து கொள்வார்கள். யாருக்கெல்லாம் பாம்பு கடிச்சிச்சோ, உங்களை பாம்பு கடிக்குதா? அநேகரை பாம்பு தினம் கடிக்குது. ஒருத்தன் வந்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை கடிச்சிட்டு போயிடுறான். உங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு வேலையை அப்படி செஞ்சு உங்களை கடிச்சிட்டு போயிடுறான். தேவையில்லாமல் எதையாவது எழுதி போட்டு உங்களை கடிச்சிட்டு போயிடுறான். உங்களை பற்றி கோள் சொல்லி புரணி பேசி துன்மார்க்கமாக மற்றது சொல்லி அப்படி கடிச்சிட்டு போயிடுறான். உங்களுக்கு பிரியமானதை உங்கள்கிட்ட வெளியே எடுத்து உங்களை ஒரு கடி கடிச்சிட்டு போயிடுறான். அப்போதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், வெண்கல சர்ப்பத்தை, உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை, கல்வாரி மலையிலே உயர்த்தப்பட்ட தூக்கி வைக்கப்பட்ட இயேசுவை நோக்கிப்பார். அங்கே வெண்கல சர்ப்பமாக, த பிரான்ஸ் சர்பண்ட் லிஃப்டட் அப், உயர்த்தி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பமாக இயேசு எண்ணாகமத்திலே வெளிப்பட்டிருக்கிறார். உபாகமத்திலே மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். யோசுவாவிலே கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக அங்கே இயேசு சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். த கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன், த கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன். அவர் நம்முடைய கர்த்தருடைய சேனையுடைய அதிபதி. அடுத்து நியாயாதிபதிகள் புத்தகத்திலே அவர் இரட்சகராக, விடுவிக்கிறவராக, டெலிவரர், அந்த எதிரிகளிடத்திலிருந்து, பிசாசிடத்திலிருந்து நம்மை டெலிவர் பண்ணுறவர், டெலிவரன்ஸ் கொடுக்கிறவராக அவர் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து ரூத் புத்தகத்திலே ஆதரிக்கிற சுதந்திரவாளி, தி கின்ஸ்மேன் ரிடீமர். ரிடீமர் இல்லை, சாதாரண ரிடீமர், சும்மா விடுவிக்கிறவர் அல்ல, ஆதரிக்கிற சுதந்திரவாளி, உங்களை ஆதரிப்பவர், என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறவர். அப்படி அவர் காட்டப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு 1 சாமுவேல் புத்தகத்திலே இயேசு எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை படிக்கப் போகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். கர்த்தர் சாமுவேல், அந்த காலத்திலே சாமுவேல் தான் நியாயாதிபதி. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து கொண்டு இருக்கிறான். அவனிடத்திலே கர்த்தர் வந்து பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? சாமுவேலே, நீ பெத்லஹேமுக்கு போ, அங்கே நான் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன், போய் அவனை நீ பார்க்க வேண்டும். இவனுக்கு பயமாகி போச்சு. இவன் சொல்கிறான், ஐயையோ, நான் போனதை கேட்டால் சவுல் என்னை கொன்று போட்டுருவான்,
நீ பலியிட வந்தேன்னு சொல்லிட்டு போப்பா. அதே போல் இவன் போகிறான். ஜனங்கள் தத்தளிப்போடு வருகிறார்கள். என்னையா நீர் வந்திருக்கிறீரே, நல்ல செய்தியா? பயந்து நடுங்கிறாங்க சாம்பேலை பார்த்த உடனே. ஆமாம், எல்லாம் நல்ல செய்தி தான், வாங்க எல்லாரும் பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயையும் அவன் குமாரரையும் நீங்கள் இந்த பலி விருந்துக்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். 16:3 வசனம். ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. எதற்காக கர்த்தர் ஒருவனை அபிஷேகம் பண்ணுகிறார்? அவருக்காக அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும், அவருடைய வேலையை செய்ய வேண்டும், அவர் கட்டளைப்படி நடக்க வேண்டும், அவருக்கு விருப்பமுள்ளவனாக வாழ வேண்டும். அதற்காக அவனுக்கு அவர் தன்னுடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார். அதனால் அபிஷேகம் நமக்கு கிடைக்கும்போது, பரிசுத்த ஆவியானோர் நமக்குள்ளே வரும்போது, நாம் ஏவப்பட்டு ரட்சிக்கப்படும் போது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழும்போது, நம்மோடு அவர் ஒவ்வொரு முறையும் பேசும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவருக்காக நாம் வாழ்வதற்கு, காரியங்களை செய்வதற்கு அவர் நம்மோடு பேசுகிறார், நம்மை அபிஷேகிக்கிறார். அதே போல் இவன் போய் ஈசாயை அழைக்கிறான். அவன் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருகிறான். 6வது வசனம் பாருங்க, 16:6. அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். நல்ல ஆள் ஜம்முன்னு இருக்கான், வாட்ட சாட்டமாக இருக்கான், சகப்பாக இருக்கிறான், வளர்த்தியாக இருக்கான், நல்ல பாடி இருக்குது, உடல் கட்டு இருக்கிறது. இதை பார்த்த உடனே இவன் என்ன நினைக்கிறான், ஆஹா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும். உடனே கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் நமக்கு முன்னே இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறார், நம்மை அபிஷேகிக்கிறார். அவனை நான் தள்ளிட்டேன் விடு. அடுத்து அபினதாப் வருகிறான். கர்த்தர் சொல்கிறாரு, இவனையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை. அடுத்து சம்மா வருகிறான், இவனையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை. இப்படி 7 குமாரர்கள் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறார்கள். அடுத்த ஆளை பார்த்தா ஒருத்தர் வரல. உடனே சாமுவேல் கேட்குறான், உனக்கு பிள்ளைக்கு இத்தனை தானா? 7 பிள்ளை பத்தாது, இவ்வளோ தானா உனக்கு பிள்ளைக்கு? அவன் சொல்கிறான், இல்லை இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான், அவன் இங்கே வராமல் நான் விருந்து சாப்பிட உட்கார மாட்டேன். ஆள் அனுப்பி கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் அவனை பார்த்தவுடன் சொல்லுகிறார், இவன்தான், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். அங்கே அவர்கள் சகோதரர் மத்தியிலே கர்த்தர் இவனை அபிஷேகம் பண்ணுகிறார். சகோதரர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? 7 பேர் முன்னால் நடந்து போனோம், ஒருத்த மேலே கூட அபிஷேக தைலத்தை இந்த சாமுவேல் பார்க்கலை. இவன் ஒரு உதவாக்கற, ஆடு மேய்க்க மட்டும்தான் லாய்க்கு, அப்புறம் ஏதோ ஒரு வாத்திய கருவியை வச்சு இங்கேன்னு வாசிக்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. இவன் என்னடா இப்படி அபிஷேகம் பண்ணி விட்டுட்டாரு? அதே மாதிரி அங்கே கோலியாத்தை என்னால் கொல்ல முடியும்னு இவன் சொல்கிறப்ப அவங்க அண்ணன் என்ன சொன்னான், டேய் அந்த கொஞ்சம் ஆடு இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? அதை அங்கே வனாந்தரத்தில் விட்டுட்டு அங்கே சிங்கம் புலி சாப்பிடட்டும்னு விட்டுட்டு நீ இப்போ இந்த யுத்தத்தை வேடிக்கை பார்க்க தானே வந்த? எப்படி கேட்குறான் பாருங்க. இருடா, ஒரு நாள் நான் ராஜாவா உட்காருவேன், அன்னைக்கு பாரு நம்ம சொன்னானா? பாவம் ஒன்றும் சொல்லலை, கையை கட்டி வாயை பொத்திட்டு நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? அப்பா என்னை அனுப்பலையா? உங்களை பற்றி பார்க்க தான் வந்தேன் நான் அப்படின்னு சொல்கிறான். நல்ல பையன் தாவீது. ரொம்ப நாள் ஆச்சு தாவீதை பற்றி பேசி, ஒரு நாளைக்கு தாவீதை பற்றி பேசலாம். சரி, அங்கே அந்நாள் முதல் கொண்டு 13 பாருங்க,
அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அந்த நாள் முதல் கொண்டு ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே வந்து இறங்கி இருக்கிறார். இவன் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. இன்னும் அரியணையில் உட்காரல, ஆனால் அபிஷேகம் ஆகிவிட்டது. யார் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே இந்த 1 சாமுவேல் புத்தகத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக ஆண்டவராகிய இயேசு காட்டப்படுகிறார். ஒவ்வொரு புத்தகத்திலும் இயேசுவை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி படித்து கொண்டு வருகிறோம். இப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் கொடுத்தாரா என்று பார்த்தா, யாரையெல்லாம் லீடராக, டு லீட் த பீப்புள், தன்னுடைய ஜனங்களை நடத்துவதற்கு கர்த்தர் தெரிந்தெடுக்கிறாரோ அவர்கள் எல்லாரையும் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த யோசேப்பு என்கிற மனிதன் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்ற ஒரு அனாயிண்டட் லீடர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அதிகாரி. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். இங்கே அந்த அப்பாவுக்கு, யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு பெண் பிள்ளை. இந்த அத்தனை பிள்ளைகளையும் அவன் கர்த்தரை பற்றி போதித்து வழிநடத்தி இருக்கிறான். அதிலே அவனுக்கு பிரியமான ஒரு மனைவி இருக்கிறாள். அவளுடைய பெயர் ராகேல். அவளுக்கு 2 குமாரர்கள், ஒன்று யோசேப்பு, அடுத்தது பென்யமீன். இந்த யோசேப்பின் மேலே அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான மனைவி பெற்றெடுத்த பிள்ளை. அடுத்து வயதான காலத்திலே பிறந்திருக்கிற ஒரு பிள்ளை, அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை, அப்பா சொல் தட்டாதவன். அடுத்து இந்த அண்ணன்மார் துன்மார்க்கமாய் செய்கிற காரியங்களை பார்த்து கேட்டு அப்பாவிடம் வந்து போட்டு கொடுப்பான். போட்டு கொடுக்கறது சரியா? போட்டு கொடுக்கலன்னா அந்த குடும்பத்தில் நீ பிறந்து பிள்ளையா இருந்து வாழ்ந்து என்ன பலன்? அப்பாட்ட சொன்னால் அப்பா என்ன செய்வார்? திருத்துவார். அப்போ எல்லாத்தையும் இருதயத்தில் வச்சுக்கிட்டு தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், மற்றவங்க எப்படியோ போகட்டும்னு நினைக்கிற பிள்ளை இல்லை இவன். அப்பாவுக்கு பிரியமாய் நடந்தான். அப்பா இவனுக்கு என்ன பண்ணார்? பலவர்ணமான ஒரு அழகிய அங்கி. அது யாருன்னா ராஜகுமாரர்கள் மட்டும்தான் போடுவார்கள். ராஜா தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி அங்கிகளை போட்டு விடுகிற பழக்கம் அந்த நாட்களிலே அந்த தேசத்தில் இருந்தது. எனவே பலவர்ண அங்கியை அப்பா போட்டு விட்டுருக்கிறார். இதை பார்த்தவுடன் அண்ணம்மாருக்கு தாங்கலை. என்ன சொல்கிறான்? இவன் அங்கி போட்டுக்கிட்டு வர்றானா, இருக்கட்டும். பத்தாததுக்கு கர்த்தர் இவனுக்கு 2 சொப்பனம் வேற காட்டிட்டார். என்ன சொப்பனம்? அரிக்கட்டெல்லாம் இவன் அரிக்கட்டை வணங்குச்சு. சூரிய சந்திரனெல்லாம் இவனை நட்சத்திரங்கள் வந்து வணங்குச்சு. இப்போ முதல்ல இருந்த கோபம் பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் அதிக கோபம். நாங்கள்லாம் உன்னை வந்து காலில் விழுவோம், நாங்கள்லாம் உன்னை வணங்க வருவோம், நீ பாடு வருவே இல்லைங்க, காட்டுக்கு வருவையில் பார்த்துக்கலாம். இவன் நடந்து போகிறான். டேய், சொப்பனக்காரன் வருகிறான், அவனுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று நமக்கு தெரியும், புடி. இன்றைக்கி அவனை கொல்லாமல் விடக்கூடாது. தூக்கி குழிக்குள்ளே போட்டு விட்டார்கள். அதில் ஒரு அண்ணனுக்கு இரக்கமாக இருக்குது, எப்படியாவது இவனை காப்பாற்றி விடலாம் என்று பார்க்கிறான். இன்னொரு அண்ணன் என்ன சொல்கிறான்? இவனை கொல்றதுனால நமக்கு லாபம் என்ன? இவனை விற்றுப்படலாம். இவனை விற்றுட்டா என்ன கிடைக்கும்? துட்டு கிடைக்கும். அதனால் காசுக்கு இவனை நம்ம விற்றுடலாம். இவன் கண்ணுக்கு தெரியாத தேசத்தில் போய் அப்படியே வாழட்டும், சாகட்டும், எப்படியோ போகட்டும், அப்படி அனுப்பிவிட்டார்கள். இவன் அப்பா பாவம் ஏமாந்து போயிட்டாரு. அப்பா அழுகிறாரு, ஐயோ என் மனைவி அருமையாய் பெற்றாளே, பிள்ளை செத்து போயிட்டானே. அவன் ஆறுதல் அடையவில்லை.
அவனால் தன்னை தேற்றிக்கொள்ள முடியவில்லை. அவ்வளோ பாசம். இப்போ இவன் கனவு கண்டான் பாருங்க. 17 வயசில் கனவு காண்கிறான். அடுத்து கனவு கண்டு முடித்து கொஞ்ச நாளில் கொண்டு போய் விற்றுட்டாங்க. அங்கே இவன் போத்திபார் என்ற ஒரு மனிதன் இவனை விலைக்கு வாங்குகிறான். நாம் 39ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானாகிய போத்திபார் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்ற ஒன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். கொஞ்சம் அழகாக சௌந்தரியமாக இருக்கிறது பிரச்சனை தான் போல. தாவீது அப்படி தான் இருந்தான். அவனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தானுங்க. இப்போ பாருங்க, நம்ம யோசேப்புக்கு பிரச்சனையை கொடுக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த போத்திபாருடைய மனைவி இவன் மேல் கண் போட்டால். துன்மார்க்கமான பெண் இவனை எப்படியாவது வசியம் பண்ண நினைக்கிறாள். ஆனால் அவன் சொல்லிவிட்டான், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாக பாவமே செய்ய மாட்டேன், என்னை விட்டுரு. அவள் விடலை. இவன் என்ன பண்ணான்? ட்ரெஸ்ஸை அவகிட்ட விட்டுட்டு ஓடியே போயிட்டான், தன்னை காத்து கொண்டான். கணவன் திரும்பி வந்த உடனே சொல்லிடுச்சு இந்த அம்மா, இந்த பார், இதுதான் நீ கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்ச எபிரேய பிள்ளையாண்டானுடைய ட்ரெஸ்ஸு. எங்கூட சரசம் பண்ண வந்தான். எவ்வளோ பொய்காரி, திருடி, எப்படி பழி போடுறா பாருங்க. பெண்கள் மட்டும் இப்படி இல்லை, ஆண்களும் பழி போடுறவங்கெல்லாம் இருக்காங்க. ஆண் பொண்ணு இதெல்லாம் பிசாசுக்கு ஒரு காரியமே இல்லை. யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ எல்லாரையும் எடுத்து உபயோகப்படுத்திடுவான், ஏமாத்திடுவான், முடிவில் கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடுவான். அதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் உங்களை காத்து கொள்ள வேண்டும். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை காத்து கொள்ள வேண்டும். எந்த துன்மார்க்க வழிக்கும் பிள்ளைகள் போய்விடாதபடி காத்து கொள்ள வேண்டும். தினமும் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல வேண்டும். பிள்ளை ஒரு காரியத்தை வந்து சொல்கிறப்ப, ஆஹா என் பிள்ளை எம்பிட்டு நல்லா பேசுகிறேன், ஆஹா என் பிள்ளைக்கு எம்பிட்டு ஞானம், ஆஹாஹா. அவன் துன்மார்க்கமாக பேசுகிறப்ப உனக்கு அவ்வளோ சந்தோஷமாக உற்சாகமாக குழுக்குழுன்னு இருக்கா? நோ, கர்த்தர் அதெல்லாம் அங்கீகரிக்க போவதில்லை. எப்படி கண்டித்து எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்ப்பது பெற்றோருடைய கடமை. சரி, இவனை ஜெயிலில் போட்டாச்சு. ஜெயிலில் போட்டோன்னா அவன் அங்கே உள்ளே இருக்கான். அந்த ஜெயிலர் பார்க்குறான், என்ன அபிஷேகம் பெற்ற பையன், நல்லா பேசுகிறான், நல்லா வேலை செய்கிறான், எல்லாத்தையும் விசாரிக்கிறான், நீதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேறு என்ன வேலையோ தெரியல, எல்லா வேலையையும் யோசேப்பிடத்திலே கொடுத்து விட்டார். ஜெயிலில் இப்போ என்னென்ன நடக்கணுமோ எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அவன் அங்கே இருக்கும்போது 2 திருடர்களை பிடித்து கொண்டு வந்து அங்கே ஜெயிலில் போடுறாங்க. 2 பேர் என்னன்னா தன்னுடைய எஜமானுக்கு துரோகம் பண்ணினவர்கள். எஜமான் யாருன்னா ராஜா. பார்வோன்கிட்ட வேலை பார்க்குற 2 பேர். ஒருவன் சுயம்பாகி, இன்னொருவன் பானபாத்திரக்காரன். பானபாத்திரக்காரனுடைய வேலை என்ன? ராஜாவுக்கு வேண்டிய பானங்கள், ஜூஸு, ட்ரிங்க்கு, என்னென்ன காஃபி, டீ, என்னென்ன ராஜா கேட்குறாரோ அதை கரெக்டாக கலந்து அவருக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் கொண்டு போய் அப்படி கையில் கொடுக்கணும். இவன் பண்ணுறது தான் ராஜாவுக்கு செய்யணும். அடுத்து அந்த குக்கு இருக்கிறான்,
சமையல் பண்ணுறவன் சுயம்பாகி, 2 பேரும் சேர்ந்து ராஜாவை எப்படியாவது போட்டு தள்ளிட்டு இவங்க ராஜாவாகணும்னு நினச்சானுங்களோ அல்லது இவனுங்களுக்கு பிடிச்சவங்க யாரையோ ராஜாவாக்கணும்னு நினச்சாங்களோ தெரியல. 2 பேரையும் ராஜா கண்டுபிடிச்சி கொண்டு ஜெயிலில் தள்ளிட்டார். 2 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. அவர்களையும் இவன் விசாரிக்கிறான் யோசேப்பு. ஒரு நாள் அவங்க 2 பேரும் காலையில் பார்த்தா முகம் வாடலாக இருக்குது. இவன் கூப்பிட்டு கேட்குறான், ஏப்பா உங்கள் முகம் 2 பாவமாக இருக்கீங்க? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா கனவு சொப்பனம் கண்டோம். ஓ, உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா? எனக்கு மட்டும்தான் சொப்பனம் பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சா உங்களுக்கும் சொப்பனம் இருக்கா? சரி சரி சொல்லுங்கள் சொப்பனத்தை சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவன் சொல்கிறான், நான் உனக்கு அர்த்தம் சொல்கிறேன். 3 நாள் இருக்குது, ராஜாவுக்கு பர்த்டே வரப்போகுது. அதில் அவர் விடுதலை செய்வார் சிலர். நீயே விடுதலை ஆகி போயிடுவ, நீயே தூக்கு மரத்துக்கு போயிடுவ. அவன் சொல்லிட்டான். அதே மாதிரி நடந்துருச்சு. இவன் சொல்லி விடுறான், ஏய் நீங்கள் நல்லா இருக்கப்ப என்னைய கொஞ்சம் நினச்சிக்கங்கப்பா, ராஜா கிட்ட சொல்லுங்க. இவன் போயிட்டான். 2 வருஷம் ஆயிடுச்சு. இவன் ராஜா கிட்ட பேசவே இல்லை, மறந்தே போயிட்டான். வேலைக்கு வந்தால் போதும். அப்போ கர்த்தர் பார்த்தாரு, சரி ராஜாவுக்கே சொப்பனம் கொடுத்துடலாம். ராஜாவுக்கு 2 சொப்பனம் கொடுக்குறாரு. ஒரே சொப்பனமாக இருக்குது. யோசேப்புக்கு சொப்பனம், இந்த பசங்களுக்கு சொப்பனம், இப்போ ராஜாவுக்கு சொப்பனம். உங்களுக்கு சொப்பனம் வருமா? சொப்பனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுவார் என்று வேதம் சொல்லுகிறது. தெரியுதா? அடுத்து ஒன்றும் புரியாமல் என்னமோ சொப்பனம் கண்டேன், என்னன்னே மறந்து போச்சு. அதுக்கு பேர் சொப்பனமா? அதை வெளியே சொல்கிறதே வெக்கம். சொல்லாத. சொப்பனம்னா கரெக்டாக அது புரியணும், அது நடக்கணும். கர்த்தர் கொடுத்த சொப்பனம் நல்லது. இங்கே சொப்பனம் அவன் சொல்கிறான், ஐயையோ இப்போ தான் ஞாபகம் வருது, என் சொப்பனத்தை அர்த்தம் சொல்லி வேலைக்கு திரும்பவும் நான் வந்ததுக்கு காரணம் ஒரு பிள்ளையாண்டான், அவன் ஜெயிலில் இருக்கான். சரி போய் அவனை கூட்டு வா. எல்லாம் குளிப்பாட்டி சவரம் பண்ணி அவன் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அவன் சொல்கிறான், சரி சொப்பனத்தை சொல்லுங்க. ராஜா சொப்பனத்தை சொல்கிறாரு. 7 நல்ல பசு, 7 கேவலமான பசு, அடுத்தது நல்ல நிறை மேனியுடைய கதிர் 7, அடுத்தது சாவியாய் போன 7 கதிர்கள். இந்த கேவலமானவைகள் நல்ல பலன் உள்ளவைகளை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அப்போ இவன் சொல்கிறான், ஓகே அர்த்தம் இதுதான், 7 வருஷம் நல்ல லாபகரமான வருடம், நல்ல விளைச்சல் எல்லாம். அடுத்து 7 வருஷம் பஞ்சம். இந்த 7 வருஷ லாபமும் இந்த 7 வருஷ பஞ்சத்தில் எல்லாம் காலியாயிரும், தேசம் வீணாகி போய்விடும். அது மட்டும் இல்லை, அவன் சொல்கிறான் பாருங்க, நல்ல ஒரு மனுஷனை கண்டுபிடிங்க, அவன் அந்த 7 வருஷ லாபத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கட்டும், பஞ்ச காலத்தில் ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கணும், அதுக்கு நல்ல ஒரு ரேஷன் முறையை கைப்பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷனை கண்டுபிடிங்க. அப்போ இந்த ராஜா ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, ஒரு சொல்லுங்க 41:39. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ? அபிஷேகம் வேண்டும், ஜனத்தை விசாரிக்க அபிஷேகம் வேண்டும், ஜனத்தை போஷிக்க அபிஷேகம் வேண்டும், குடும்பத்தை நடத்த அபிஷேகம் வேண்டும், தொழிலை செய்ய அபிஷேகம் வேண்டும், திருமணத்தை நடத்த அபிஷேகம் வேண்டும், எல்லாவற்றிற்கும் அபிஷேகம் வேண்டும். அந்த இப்படிப்பட்ட ஒரு மனிதனை எங்காவது காண முடியுமா சொல்லி ராஜா இவனை அதிபதியாக்கினான். அதிபதியாக்கிட்டு சொல்கிறான், இந்தப்பா இந்த சேர் இருக்குல்ல, ராஜாங்கத்துக்குரிய சேர், அதில் மட்டும் நான் உட்காந்துக்கிறேன், அதில் விட்டுரு, நான் உட்காந்துக்கிறேன். ஆனால் யாரும் நீ சொல்லாமல் கையை காலை ஆட்டக்கூடாது. அதாவது அவனே இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது, அவனே இஷ்டத்துக்கு தீர்மானிக்கக்கூடாது. நீ என்ன சொல்கிறியோ அப்படி தான் செய்ய வேண்டும். அதே போல் கர்த்தர் உயர்த்தினார் யோசேப்பு, அனாயிண்டட் லீடர்.
17 வயசில் சொப்பனம், 30 வயசில் அவன் போய் ராஜாவுக்கு முன்பாக, பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். இவங்க அண்ணன்லாம் சேர்ந்து இவனை $20 விற்றுவிட்டான், 20 வெள்ளிக்கு. இயேசுநாதருக்கு 30 வயதில் இவன் ராஜாவுக்கு முன்னால் நின்னான். 30 வயதில் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்தார். இவன் ஒரு விதமாக இயேசு, யோசேப்பு ஒரு விதத்திலே இயேசு. இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆண்டவராகிய இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட அதிகாரி, அபிஷேகம் பண்ணப்பட்ட அதிபதி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தன்னுடைய வேலைக்கு ஆட்களை எடுக்கிறார். அந்த சவுலை எடுத்தார், அவனை அபிஷேகித்தார். அவன் கீழ்ப்படியாமல் போய்விட்டான், ராஜாங்கத்தை இழந்து விட்டான். அடுத்து கர்த்தர் தாவீதை தெரிந்தெடுத்தார், கர்த்தருடைய சித்தத்தை செய்தான், கர்த்தர் அவனை அரசனாக்கினார். அடுத்து கர்த்தர் தான் யோசேப்பை தெரிந்தெடுத்தார். கர்த்தர் தான் தன்னுடைய வேலைகள் ஒவ்வொன்றிற்கும் மனிதர்களை தெரிந்தெடுக்கிறார், தெரிந்தெடுத்து அபிஷேகிக்கிறார். நீங்கள் உங்கள் வேலைகளை செய்வதற்கு, உங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். அபிஷேகம் இல்லாவிட்டால் உங்களுக்குள்ளே சந்தோஷம் இருக்காது, மெய்யான சமாதானம் இருக்காது. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஆலயத்தில் இருக்கலாம், ஒவ்வொரு வாரமும் பைபிள் வாசிக்கலாம், ஒவ்வொரு வாரம் சர்ச்சுக்கு வரலாம். அபிஷேகம் இருக்கிறதா? Do you have the anointing of the Holy Spirit? அபிஷேகம் வேண்டும். கொஞ்ச நேரம் அதுக்குன்னு உட்காரணும். இல்லை எனக்கு ரொம்ப பிஸி, நான் என்னத்த பிஸி? நீ போகிற நரக பாதாளத்தில் ஒன்றும் இல்லை, அங்கே வித்தையும் செய்கையும் இல்லை. அதனால் அபிஷேகம், அதுக்கு டைம் கொடுங்க. ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்துக்காக 8 மணி நேரம், ஆத்மா பள்ளிக்கூடத்துக்கு போக, படிக்க, வேலை செய்ய 8 மணி நேரம். அடுத்த 8 மணி நேரம் ஆவிக்கு கொடுக்காட்டி பரவாயில்ல, 1 மணி நேரம் கொடுக்கலாமே, பைபிள் வாசிக்கலாமே, ஜெபம் பண்ணலாமே, அபிஷேகத்தில் நிறையலாமே, வசனத்தை பேசலாமே, வசனத்தை எழுதலாமே, ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தருக்கு ஊழியத்தை செய்யலாமே, கர்த்தரை சந்தோஷப்படுத்தலாமே. அபிஷேகம். ஊசி போன பிரெட்டை சாப்பிட முடியாது. ஃப்ரெஷ் பிரெட், பேக்கரியில் போய் ஃப்ரெஷ் பிரெட்டை வாங்கி பாருங்க, என்ன மனம். என் மகன் குட்டி பையன், 3 வயசு இருக்கும், அவனை பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன், ஒரு பேக்கரியை தாண்டுறோம். அப்போ பார்த்து அந்த ப்ரெட்டு வெந்து வாசம் வெளியே வருது. என் மகன் சொல்கிறான், மம்மி மண்ணெல்லாம் பன்னு பன்னு பன்னு, மண்ணெல்லாம் பன்னா, என்னன்னா அவ்வளோ வாசம் இருக்குது. ஃப்ரெஷ் பிரெட், ஃப்ரெஷ்ஷாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். ஃப்ரெஷ்ஷாக தினம் வாசிக்கிறப்ப ஃப்ரெஷ் பிரெட் மாதிரி கர்த்தர் பேசுவார். நல்ல ஆரோக்கியமான உணவை அவர் கொடுப்பார். ஃப்ரெஷ் பிளஸிங். விசுவாசம் வளர வேண்டும் என்றால் தினமும் அபிஷேகத்திலே நிறைய வேண்டும். அபிஷேகம் இல்லாமல் விசுவாசம் வராது, அபிஷேகம் இல்லாமல் ஆசீர்வாதம் வராது, அபிஷேகம் இல்லாமல் உயர்வு வராது, மன நிம்மதி வராது, திருப்தி வராது. அதனால் அதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியிலே நிறைந்திரு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். நான் போவது நல்லது, நான் போவதேயாகில் உங்களோட கூட இருக்கும்படியாக வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அல்லேலூயா. வேறொரு, எல்லாரும் சொல்லலாம், வேறொரு தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். அனுதினமும் ஆவியிலே நிறைந்து சந்தோஷமாக வாழ்வேன். ஓகே, காட் பிளஸ் யூ.